Mama dan lejengnya. ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்பர் என்ன கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கேன்டா எப்பயும் போல் நானே சாங்கு இந்த மாதிரி வீடியோ டெம்ப்ளேட்டு அதுக்கடுத்து இந்த இடத்துல வர டெம்ப்ளேட்டு எல்லாமே கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் தனியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எம்டியாக ஒரு பீட் மார்க் இருக்கும். ஸோ இதே மாதிரி அங்கங்கே ஒரு 3 பீட் மார்க் மட்டும் எம்டியாக இருக்கும். ஸோ அந்த 3 பீட் மார்க்கில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து ஃபுல்லாகவே நாம் இந்த மீத இருக்க டெம்ப்ளேட்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நாம் இந்த மீத இருக்க டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோல்டன் கலரில் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இதில் எல்லாத்துலேயும் எப்படி இப்போ உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை சேஞ்ச் பண்ணும்போது இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது நான் இந்த வீடியோவில் சொல்லிகிட்டே வருவேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த வீடியோ டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைலாக் டெம்ப்ளேட்டு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய குரூப்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலரில் ஒரு குரூப் இருக்கா, அந்த இமேஜ் இருக்கா, ஜஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வருதா. ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற டச் பண்ணுங்கள். டச் பண்ணது நமக்கு இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ், இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் கூட எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக அந்த பேக்ரவுண்டில் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் மட்டும் அப்படியே பேக் வந்துட்டு இதுக்கடுத்து நாம எதில் சேஞ்ச் பண்ண போகிறோம்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 குரூப் கொடுத்துருக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட் இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணினா நமக்கு அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லேயராக வந்துடும். ஸோ இதில் கீழே இருக்க பதில் அந்த கோல்டன் கலர். ஸோ அதை மறுபடியும் டச் பண்ணிவிட்டு நம்ம முன்னே பண்ண மாதிரியே அந்த கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் செலக்ட் பண்ணாமோ அதே இமேஜ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும். ஸோ இதுவும் ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணால் அப்படியே கொஞ்சம் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இதே மாதிரி அடுத்த குரூப், ஸோ 2வது இருக்க கீழே இருக்க குரூப்பையும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த எடிட் குரூப்பில் போயிட்டு இதுவும் 2 லேயராக வந்துருச்சா. இப்போ அந்த கீழே இருக்க கோல்டன் கலரை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு நம்ம முன்னாடி என்ன இமேஜை செலக்ட் பண்ணமோ அதே இமேஜை இந்த இடத்துல செலக்ட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிடும். ஸோ இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ டோட்டலாக பேக் வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் அப்படியே கொஞ்சமாக மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே மூவ் ஆயிருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேலே இருக்க குரூப் பார்த்தீங்கன்னா பாதியோட நமக்கு கட் ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி இப்போ ஃபுல்லாக கொண்டுட்டு வரேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பீட் மார்க்கோட எண்டிங் போயிட்டு இப்போ அந்த கம்மியான இருக்க லேயருக்கு பதில் அதை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு இதில் இந்த 2வது ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக அதுவே பழையபடி வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் ஆயிருக்கு என்னன்றது. ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா. ஸோ இதே மாதிரி அடுத்து இருக்க குரூப், ஸோ இந்த இமேஜ்க்கு நம்ம லாஸ்ட்டாக வந்து எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரியே இப்போ அடுத்து இருக்க குரூப்பில் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கீழே இருக்க பேக்ரவுண்டில் இருக்க இமேஜை டச் பண்ணி ஃபஸ்ட்டு நாம் அந்த எப்பயும் போல் கலர் அண்ட் ஃபில் அப்படின்றத போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை ஸோ நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜை உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ ஸோ அந்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆயிடும். ஸோ பேக்ரவுண்டில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ அடுத்து என்ன பண்ணணும், நம்ம முன்னாடி அந்த மேலே இருக்க 2 குரூப் இருக்கா அதில் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பை டச் பண்ணி அந்த கீழே இருக்க எடிட் குரூப்பில் போயிட்டு இந்த 2 லேயரில் இந்த கீழே இருக்க கோல்டன் கலரை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி இதிலே நாம் பேக்ரவுண்ட் என்ன இமேஜ் செலக்ட் பண்ணுமோ அதே இமேஜை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இப்போ நான் வேறு இமேஜ் கூட இப்போ நம்ம பேக்ரவுண்டில் வேறு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இதில் வேறு இமேஜை கூட செலக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுவும் உங்களுக்கு எஃபெக்ட் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட கிரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 2வது இருக்க குரூப்பையும் டச் பண்ணி அதே மாதிரி அந்த கோல்டன் கலர் டச் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸோ எப்பயும் போல் இப்போ பேக்ரவுண்டுக்கு மேலே நாம் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அதே இமேஜை மறுபடியும் செலக்ட் பண்ணாலே போதும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டாக மாறிடும். ஏன்டா வெளியே பார்க்க ஒரு இமேஜாக இருக்கும், அது ஓப்பன் ஆகும்போது இன்னொரு இமேஜாக இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்டை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு. ஸோ இதே மாதிரி அடுத்து மீத இருக்க பதில் அந்த லாஸ்ட் இருக்க பதில் இதிலே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி மீத இருக்கிறது வெறும் 3 இமேஜ், அதாவது இந்த இடத்துல இருக்க இமேஜ், இந்த இமேஜ், ஸோ இந்த முன்னாடி இருந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜுக்கு மட்டும் நம்ம அடுத்த இருக்க எஃபெக்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இதே மாதிரியே நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக் எஃபெக்ட்ன்ற ப்ரீசெட் ஒன்று கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த ஒரே ஒரு எஃபெக்ட்டை வச்சு தான் நம்ம அந்த மீத இருக்க 3 இமேஜுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணிட்டு
இப்போ இந்த ப்ளே பண்ணுறக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணினா இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு எப்பயும் போல் நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசரே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் இனி மீத இருக்க எல்லா இமேஜும் மீதம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் 3 இமேஜ் தானே இருந்துச்சு. ஸோ அந்த 3 இமேஜ் மட்டும் ஃபஸ்ட் இமேஜ் டச் பண்ணி அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக ஆட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி அடுத்து மீதம் எம்டியாக எந்த இமேஜ் இருக்குது ஸோ இந்த இமேஜ் ஸோ அந்த இமேஜ் டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட்டில் ஒரு இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இமேஜில் வந்து கரெக்டாக இதே எஃபெக்டே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை வச்சு நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.